உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமே உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் மிக்க துளாராசிக்காரர்கள், நியாய தர்மவான்கள்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக யோக மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026லேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. என்ன காரணங்கள்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு படிப்படியாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய ஒரு முக்கியமான பயிற்சி இருக்குது. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதன் மூலியமா நீங்கள் மனசில் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் நிச்சயமாக நடக்கும். அதாவது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உங்கள் கை மேலே பலனை வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துக்கலாம், நல்ல வருமானத்தை எதிர்பார்த்துருக்கலாம், ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம். சிலருக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. வீடு மனை கட்டணும், வண்டி வாங்கணும், ஆசைப்பட்ட வண்டியை வாங்கணும் அப்படின்ற விருப்பங்களோடலாம் இருந்திருப்பீங்க. நினச்ச ஊருக்கு போகணுன்னு விருப்பப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய மிக சிறந்த அற்புதமான மாதம் இந்த மாதம். இதுக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரிசையாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மாதத்துக்கான பலன் அப்படின்றது நீங்கள் இந்த மாதத்துக்கு மட்டும் எடுத்துக்கூடாது. நம்ம இந்த மாதத்துக்கான பலன் சொல்கிறது இந்த மாதத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும். இதுக்கான ஆரம்பமாக இதை எடுத்துக்கணும். இது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கும். இப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் அப்படின்றது இருக்குது. கிரக கோச்சார அடிப்படையில் நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு அமையப்போகுது, கிடைக்க போகுது அப்படின்றது இருக்குது. அது இந்த மாதம் முடிஞ்சோடனே முடிஞ்சிருமானா கிடையாது. இன்னமும் அது தொடர தான் போகுது. அதுக்கு இது ஆரம்பமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதம் உங்களுக்கு பணப்புழக்கமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏற்கனவே வந்து ராகு குருவோட திரிகோண தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ராகு வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், குரு பகவான் அதாவது முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகையாக இருந்தால் கூட அவர் சுபகிரகம் தானே. ஸோ அந்த வகையில் அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கும் பார்வையை கொடுத்துறாரு, ராகுவுக்கும் பார்வையை கொடுத்து ராகுவுக்கு திரிகோண நிலையில் இருக்கிறது போதே வந்து பணப்புழக்கங்கள் அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களோட பணம் உங்களுக்கான பணத்தை சம்பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது மூலியமாலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து பண்ண முடியாமல் இருந்தவங்க இந்த மாதத்தில் பண்ண முடியும். பண்ணவங்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். அது போக வந்து பயணங்கள் நிறையா கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். அந்த பயணங்களை தவிர்க்காமல் நீங்கள் வந்து எடுத்து செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பல யோகங்களையும் இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க காத்திருக்கு. அதுக்கான காரணத்தை நான் முதவே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபூர்வமான நிகழ்வு, ரொம்ப அரிதான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உலகியல் கிரக நிலைகளில் நடக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கிரக சேர்க்கை. 6 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசியில் வந்து அடைய போகிறாங்க. 2 கிரகங்களோ 2க்கு மேற்பட்ட கிரகங்களோ ஒரே ராசியில் இருக்காங்க அப்படின்னா வந்து அது வந்து கிரக யுத்தமாக நம்ம ஜோதிடம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து இந்த மாதம் வந்து 6 கிரகங்கள் வந்து ஒரு ராசியில் வந்து அடைபட போகிறாங்க. அதாவது உங்கள் ராசி அது என்ன இடம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் அங்கே தான் இருக்கார். அதாவது கும்பராசி, துலா ராசிக்கு யோகஸ்தானம்ன்றது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பராசி.
மன்னிக்கணும். துலா ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடியது கும்பராசி. அந்த கும்பராசியில அ 6 கிரகங்கள் சேரப் போறாங்க. அது உங்களுக்கு 5ஆம் இடமா வருது. அ அதுல வந்து முதன்மையா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடியவங்க 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி, ராகுவும் இருக்காங்க. அது போக அடுத்ததா புதன் உங்க ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அங்க போய் சேரப் போறாரு. அதுக்கு அடுத்ததா சுக்கிரன் உங்க ராசிநாதனே போய் சேரப் போறாரு. அதுக்கு அடுத்ததா வரிசையா சூரியன் வராரு. அடுத்து செவ்வாய் வராரு. ஏற்கனவே 2 கிரகம் இவங்களோட 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு 6 கிரக சேர்க்கை வந்து உங்களுடைய மனோஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில இந்த சேர்க்கை ஏற்பட போகுது. இதன் மூலியமா இங்க சனி, ராகு, செவ்வாய் இதெல்லாம் ஒண்ணு பகை கிரகமாச்சே! இவங்கலாம் தொந்தரவு குடுப்பாங்களா? அ ஒரு சிலருக்கு இந்த கால் வலி இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த இடத்துல 6 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால வந்து இந்த அசுப கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து சின்ன சின்ன விபத்துகள் இந்த மாரி விஷயங்களுக்கான காரணங்கள் இருக்கு. ஆனா, இந்த முறை அது நடக்காது. இந்த மாதிரியான அனாவசியமான நிகழ்வுகள் எதுவுமே நடக்காதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த 6 கிரகங்கள் சேர்ந்தாலும், இந்த 6 கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த அளவுல வந்து எந்த தோஷமா இருந்தாலும் கூட, குரு பார்த்துட்டாரு அப்படின்னா, அது வந்து நமக்கு யோகமா தான் மாறிரும். அப்ப இந்த 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 6 கிரக சேர்க்கை இந்த மாதத்துல நிகழக்கூடிய இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோக பலன தான் செய்யும். நீங்க உங்க ராசிநாதனே அங்க போயிடுறாருன்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதனால உங்க ராசிநாதனே அங்க 5ஆம் இடத்துக்கு போறதுனால, உங்க மனம் என்ன விரும்புதோ, அத நீங்க அடைய போறீங்கன்றது தான் அர்த்தம். அதுல அந்த வகையில தான் சொன்னேன். சூரியன், செவ்வாய் சேர்றது கட்டுமானம். ஒரு புது விஷயத்த நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். சனி, சுக்கிரன், ராகு சேர்க்கைன்றது வந்து வண்டி வாகன யோகங்கள். வண்டிய பழுது பார்த்து நம்ம இப்ப ரீமாடிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ணக்கூடியது. இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வாகனத்த குடுத்துட்டு புது வண்டி எடுக்கக்கூடிய யோகங்கள். உங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு புது எந்திரங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போது. உங்களுடைய வேலையில நீங்க ஒரு வேளை ஒரு நிறுவனத்தில வேலையில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காத இதுநாள் வரைக்கும் கிடைக்காத மதிப்பும், மரியாதையும், செல்வாக்கும், ரெகக்னேஷனும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த 6 கிரக சேர்க்கைக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே இந்த மாதத்துல இருக்காது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். இன்கேஸ் அப்படி யாருக்காவது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா, அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்திகள் காரணமா இருக்கலாம். கோச்சார கிரகங்கள் அடிப்படையில 100% உங்களுக்கு சாதக பலன் மட்டுமே தான் இருக்கு அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அ துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம எப்பயுமே பரிந்துரைக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்க்கையும், மகாலட்சுமி தான். பத்ரகாளியும் சிலர் வழிபடலாம். ஸோ பெண் தெய்வத்தோட அனுகிரகத்த ரொம்ப பரிபூரணமா பெற்ற ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலா ராசிக்காரர்கள் தான். நீங்க வந்து தேவியர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த மலை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூட தாயார வழிபட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும். சிவபக்தியும் உங்களுக்கு இந்த நேரத்தில கூடக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாம சிவராஜ யோகமும் செயல்படக்கூடிய நேரமா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கௌரவம், மதிப்பு, மரியாதை, அ கௌரவ பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கு. வழிபாடு உங்கள இன்னும் மேலும் சிறப்பான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றத நான் வந்து உறுதியா என்னால சொல்ல முடியும். மேலும் உங்களால முடிஞ்ச தர்மங்கள ஏழை எளியோர்களுக்கு செய்து, அதன் மூலியமாவும் நீங்க வந்து உங்களுக்கான யோகங்களையும், உங்களுக்கான வளர்ச்சிய நீங்க அடைய முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ எல்லாம் இருந்தாலும் கூட கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான்.
நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கிடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். துலாம் ராசி. துலாம் ராசி, லக்னம். நான் 2த்துக்குமே தான் சொல்லப் போறேன். சரிங்களா? லக்னத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா மேட்ச் ஆகும். உங்க ஜாதக கட்டத்துல எதுல லா போட்டிருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்க லக்னம். ஓகேவா? துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு இப்ப வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். ஓகே. முக்கியமா எதுனா பண விஷயம். நல்ல பணம் வரும் கையில. ஆ அந்த பணத்த கரெக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, சூப்பரா வளரும். குடும்பத்தில நல்ல சந்தோஷம் வரும். நீங்க குடும்பத்தோட வெளியூர், வெளிநாடு ஃப்ளைட்ல போயிட்டு வர மாரிலாம் வாய்ப்பு இருக்கும். சில பேர் ஐயா நான் ஃப்ளைட் பக்கம்லாம் போனதே இல்லங்க. ஏன்னா பஸ்ல போயிட்டு வர மாரி இருக்கும். அதாவது டிராவலிங். குடும்பத்தோட நீங்க டிராவலிங் போயிட்டு வர மாரி இருக்கும். ஐயா டைம் இல்லங்க. ஏன்னா டைம் கிரியேட் பண்ணி போயிட்டு வாங்க ஒரு மாறுதல் வரும். சில பேருக்கு தானா நடக்குங்க. சில பேருக்கு கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்த பொறுத்து மாறும். கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். அதுதான் விஷயம். சரிங்களா? போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லதா இருக்கும். அதுவும் நீங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள்லாம் நெறைய வெற்றி அடையும். ஏன்னா, இதில வந்து சிஏ படிச்சவங்க, அக்கவுண்டன்ட்ஸ் நெறைய பேர் இருப்பீங்க, நீதித்துறையில இருப்பீங்க, பேங்கிங் செக்டார்ல இருப்பீங்க. இவங்கலாம் எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்க மாரி இருக்கும். லைசென்ஸ் எடுத்துட்டே இருக்க மாரி இருக்கும். நீங்க சாஃப்ட்வேர்ல படிச்சாலும் நெறைய சர்டிஃபிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். அவங்கலாம் இந்த எடுக்கிற முயற்சிகள் நல்லா வின் பண்ணுவீங்க. ஏன்னா, எக்ஸாம்ன்றது அதான் அப்பதான் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தான் எக்ஸாம். இன்னைக்கு வந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். நான்லாம் எக்ஸாம் ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த விஷயமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் வின் ஆகும். நீங்க ஜாப்லயே ப்ரமோஷனுக்குலாம் ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கெல்லாம் சரியான வாய்ப்பு இருக்கு. தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இப்ப துலாம் ராசிக்குலாம் எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் வீடு. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கும் ஓகே. பணம் வருமா? அதில போட்டா பணம் வருமான்றத பார்க்கணும். அப்போ எந்த விஷயத்தில போட்டா பணம் வரும்? ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, நகை இருக்கு, லேண்ட் இருக்கு, இல்ல வட்டிக்கு விட்டு சம்பாரிக்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு எதில போட்டா பணம் வரும்ன்றத ஒரு தடவ உங்க ஜாதகம் பார்த்துட்டு முடிவு எடுத்தாங்கன்னா, அது ஒரு வைஸ் டிசிஷனா இருக்கும். நீங்க வந்து மேல மேல முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல உபயோகமா இருக்கும். அடுத்து திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. திருமணம் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா லவ்வே நல்லா செட் ஆகும். இதில இருக்கவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. நான் அதான் சொல்றேன்ல, இது வந்து அதாவது கலர், முகம், கலை இதெல்லாம் தாண்டி துலாம் வந்து முகம் பார்த்தீங்கன்னா வசீகரமா இருக்கும். ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நெறைய பேர் மீடியா துறையில இதில இருப்பாங்க துலாம். லக்னம்.
ராசி லக்னம் 2 பேருமே நல்ல ஒரு வசீகரம் இருக்கும். சரிங்களா? உங்க ராசியா இருந்தா முகமே வசீகரமா இருக்கும். உங்க லக்னமா இருந்தா நீங்க பேசுற விதம், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நீங்க நடந்துக்கிற விதம் அது ரொம்ப வசீகரமா இருக்கும். ஸோ லவ் நல்லபடியா செட் ஆகும். அந்த லவ்வ நீங்க வந்து கல்யாணமா மாத்தணும்னாலும் ரொம்ப நல்லா இருக்க டைம். திருமணம் ஆனவங்க மகப்பேறுக்கு ட்ரை பண்ணனாலும் ரொம்ப நல்லா இருக்க டைம். இதுக்கெல்லாம் முக்கியமா எது தேவை? கையில டப்பு தேவை. ஸோ இதுக்கு வந்து பணம் தேவைப்படுதோ, இல்ல ஏதோ ஒரு விதமான உதவிகள். இப்ப இப்ப லவ் பண்றேன். நான் பொண்ணு வீட்லயோ, மாப்பிள்ளை வீட்லயோ பேசணும். கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வரணும்னாலும் அந்த உதவிகள் தேவைப்படுதோ. ஏதோ ஒரு உதவி கண்டிப்பா வரும். குருமார்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னா, ஆ பிசினஸ் நல்லபடியா வருங்க. பிசினஸ் நல்லா வளரும். ஆனா, கையில காச வாங்குறதுல அ ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப துபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டன்னுக்கு காய்கறி கேட்குறாங்க. சூப்பர்! பிசினஸ் கிடைச்சிருச்சு. ஓகே. அது காசா ஃபர்ஸ்ட்டு கையில வரணும். ஸோ அந்த விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும். பிசினஸ் பண்ணீங்கன்னா ஒரு கிரெடிட்ன்றத வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாரி பண்ணீங்கன்னா, அது ஒரு இது இது பின்னாடி நெறைய லாஜிக் இருக்கு. நான் ஒரு சூட்சமமா சொல்றேன். அது ஒரு பரிகாரமாவும் அமையும். உங்க பிசினஸாவும் நீங்க சேஃபா இருப்பீங்க. ஸோ பிசினஸ் நல்லபடியா உயரும். தூக்கத்தில எதனா டிஸ்டர்பன்ஸ்னா இப்ப நான் கடவுள் வழிபாடுகள் சொன்னேன். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒண்ணு வந்து லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். சிவபெருமான், அம்பாள வந்து ஒண்ணா சேர்த்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகள்ல வழிபடலாம். நீங்க வந்து இவங்களுக்கு வந்து தூபம் போட்டு வீட்ல இருந்தாலும் சரி, வீட்லயும் தூபம் போட்டு வழிபடலாம். சாம்பிராணி போட்டு வழிபடலாம். இல்ல கோவில்ல தூபம் போட்டது நீங்க வாங்கி தரலாம். இப்ப சிவராத்திரிக்குலாம் எங்க பார்த்தாலும் பூஜை நடந்துட்டு இருக்கும். நம்ப தூபம் வாங்கி தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து பாலால செஞ்ச ஸ்வீட் பொருட்கள், பாயாசமாவோ, இல்ல பால்கோவாவோ வாங்கி தரேன். லவ்வு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேலையில ப்ரமோஷன் இதெல்லாம் அமையறதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இத தாண்டி நம்ம வந்து இன்னும் சில அரோமா தெரப்பீஸ், சீடு தெரப்பி அதாவது நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன். நவகிரகமும் நவதானியமும்னு சொல்லிட்டு. நவகிரகங்களுடைய சக்தியும் நவதானியத்துல இருக்கும். ஸோ இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுக்கிரன்னா வெள்ள மொச்சை. அதுல வந்து சுக்கிரன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வெள்ள மொச்சை கையில கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பவர் நல்லா ஏறும். இப்ப உங்க ஜாதக கட்டம் பார்த்து அது கூட என்னென்ன தானியங்கள் வச்சுக்கிட்டா நல்லதுன்றத இன்னும் பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வந்து பவர் ஏத்துது. ஆண்டவன் ஆண்டவனுக்கே இப்படிதான். நீங்க இப்ப கோவில்ல ஆவாகனம் பண்றோம். சரிங்களா? இப்ப இப்ப ஏன் நம்ம பெருமாளுக்கு துளசி வைக்கிறோம், சிவனுக்கு வைக்க மாட்றோம்? சிவனுக்கு ஏன் வில்வம் வைக்கிறோம், ஏன் பெருமாளுக்கு வில்வம் வைக்க மாட்றோம்? சொல்லுவோம் சிவனுக்கு வில்வம் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு துளசி தான் பிடிக்கும். ஏன் அப்ப கிருஷ்ணருக்கு வேற எதுவுமே பிடிக்காதா? எல்லாமே உயிர் தான். எல்லாத்தையுமே சமமா பார்க்கறது தானே கடவுள். அப்ப ஏன் இதுக்கு இது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும்னு ஏன் பிரிக்கிறோம்? இதெல்லாம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கிரகம். அந்த கிரகம், அந்த சாமியோட தன்மைக்கு அது செட் ஆகும். அந்த மாரி உங்க பேர் நம்மளும் சாமி தாங்க. நமக்குள்ள தாங்க சாமி எல்லாமே இருக்கு. கிருஷ்ணர், சிவனை எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம டிஎன்ஏ என்னன்னு பார்க்கணும். எனக்கு எந்த சாமி ஒர்க் ஆகும், எனக்கு எந்த தானியங்கள் ஒர்க் ஆகுன்றத நான் பார்க்கணும். இப்ப இப்ப ஜெனரிக்கா சொல்லணும்னா, நீங்க வந்து துலாம் லக்னமும் ராசியும் இருந்தா மொச்சை நல்ல வேலை செய்யும். அத வந்து கொஞ்சம் பேப்பர்ல எடுத்து எப்பயும் பாக்கெட்ல வச்சுக்கணும். அது மாரி உங்க பேர் ராசி உங்கள் தேவைக்கு ஏத்த மாரி நம்ம நவதானியங்கள் சொல்லுவோம். அத வச்சுக்கோங்க. ஒண்ணு சாமிய வழிபடுறோம். கோவில்ல நீங்க சாமிய எப்படி வழிபடுறீங்களோ, அந்த மாரி உள்ள இருக்கிற சாமிய வழிபடணும். அந்த சாமிக்கு எப்படி படையல் போடுறாங்களோ, அதே மாரி நம்ம உள்ள இருக்கிற சாமிக்கும் படையல் போடணும். போட இந்த பிப்ரவரி மாசம் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியா அமையும். ஸோ உங்க ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும்? அதாவது ஓவராலா எப்படி இருக்கும்? படிப்பு, வேலை, நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியா அமையும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும்? எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும்? மேரேஜ் யார் யாருக்கு கைகூடும்? யார் யார் அதில கவனமா இருக்கணும்? மேரேஜ் ஆனவங்கக்குள்ள வர செப்பரேஷன் எப்படி ஒண்ணு சேர்க்கிறது? மகப்பேறுக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்கு? ஆ கல்யாணத்துக்கோ, இல்ல நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும், கிடைக்காது? எந்தெந்த உங்களோட வயசுல பெரியவங்க, சின்னவங்க யார் உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்றது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? யார் நல்லா ஒர்க் ஆகும்? உங்க தொழில் எப்படி முன்னேறும்? யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வராது? ஓவராலா உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹேப்பினஸ் யாருக்கு இருக்கும், இருக்காது? நம்ப வெளிநாடுக்கு போற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு, இல்ல? இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ்.
இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களா சொல்லியிருக்கோம். உங்க இன்னொன்னு இத வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்த வச்சு சொல்லியிருக்கோம். சரி, லக்னம் வச்சு தாங்க கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க வந்து உங்க ஜாதக கட்டத்துல லான்னு போட்டிருக்கும். எந்த வீட்ல போட்டிருக்கோ அதுதான் உங்க லக்னம். சரிங்களா? அது லக்னத்த வச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் அக்யூரேட்டா இருக்கும். நம்ம இது நடக்கல, அது பொய்யி, இது உருட்டு என்னென்னமோ போடுறோம். பொய்யே இருந்தா இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும். இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன். லக்னத்த வச்சு பாருங்க. இன்னொன்னு ஒண்ணும் இல்ல சார் எனக்கு நடக்கிற மாரியே இருக்கு சார். ஆனா நடக்கல சார் அப்டின்னா ஜாதகத்த பாருங்க. ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றத பார்க்கணும். உங்க ராசி, லக்னம், உங்க நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். அத வச்சுனா இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவா சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவா இருந்தாலும், தெய்வ வழிபாடுகள் சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சுக்கோங்க. 2 மேஜரா 2 ஈவென்ட் இருக்கு. தைப்பூசம் இருக்கு, சிவராத்திரி இருக்கு. நல்ல விரதம் இருங்க. நல்ல இது பண்ணுங்க. இந்த 2ம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா, பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்ட் ரிசல்ட்டா இருக்கு இன்னைக்கு. அதனால இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. இத தாண்டி அ ஸ் எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது. ராகு, கேது பயிற்சி நடக்குது. சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். கல்யாணம் தடங்கலாகுது. இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோஷை இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப ஞானிகள் இருக்காங்க. ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்க ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். சனி பகவான், கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது. ஆனா அவங்கலாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா, அவங்க அந்த தவ வலிமையால சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்த. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக வேண்டியதில்ல. ஏன்னா ஃபேமிலி லைஃப்ப பார்க்கணும். ஆனா, இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. தானியங்கள், நவதானியங்கள் மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் ஆஸ் எ ஃப்ரீக்வன்சின்னுவாங்க இங்கிலீஷ்ல. இதெல்லாம் மேலை நாடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லி தரோம். நெறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லி தரோம். வாழ்க்கையில நிம்மதியாவும், செழிப்பாவும் வாழ்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம். அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு இத ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ண நெறைய வாழ்க்கையில நெறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும், சிவபெருமானையும், விஷ்ணு, பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி என்பர்கள் சர ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். சரம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே கண்டினியூஸா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த சர ராசி என்பர்கள். ஒரு வேலையை செய்வாங்க, அடுத்து திரும்ப வேற, அடுத்தது அடுத்தது இப்படி அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை நோக்கி நகலக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது தன்னுடைய நாலேஜை எப்போதுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தன்னுடைய ஏதோ ஒரு இடத்துல பேக்லாக் ஆகுறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான சில வழிமுறைகளை தேடுபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இவர்களினுடைய பேச்சுல ரொம்ப இனிமை இருக்கும். யார்கிட்டயும் ரொம்ப பெரிய அளவுக்கு கோபப்பட மாட்டாங்க. அப்படியே கோபப்பட்டாலுமே அந்த இடத்துல உடனே சமாதானம் அடைபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். ரொம்ப காமிக் சென்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நகைச்சுவை திறமை, ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரையுமே ஒரு புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவங்க வந்தா பேசினாலே ரொம்ப இனிமையா இருக்குப்பா, இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களை தன் வசப்படுத்தி கொள்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இவர்களினுடைய 5ஆம் இடத்துல இந்த பிப்ரவரி மாதம் 5 கிரகங்களினுடைய சேர்க்கை, 6ஆம் இடத்துல
இடத்துல சனி பகவான். 6ஆம் இடத்துல எப்ப சனி பகவான் வந்தாரோ அன்னையில இருந்தே இவர்களுக்கு வேலை ரீதியான தொந்தரவுகள். என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் அதுல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கல. இந்த ராசியில சூரியன் நீச்சம் பெற்று சனி உச்சம் பெறதுனால இவர்கள் எப்போல்லாம் இவர்கள் தன்னுடைய பதவியை நோக்கி டிராவல் பண்றாங்களோ அப்போல்லாம் இவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இவர்கள் கூடயே டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இவர்கள் எப்பெல்லாம் தன்னுடைய உழைப்பை நோக்கி டிராவல் பண்றாங்களோ உயர் பதவிகள் இவர்களை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கும். பொசிஷனை என்னைக்குமே நீங்க கையில எடுக்காதீங்க. வருமானத்தையும் உங்களுடைய உழைப்பையும் மட்டுமே கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதிகப்படியா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஓட்டத்திற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா நம்மளுடைய லைஃப்ல? கிடைக்கவே கிடைக்காது. எதனால கிடைக்கல? உங்களுடைய பதவிகள்னால கிடைக்கல, உங்களுடைய கடின உழைப்புனால கிடைக்கல, அடுத்து உங்களுடைய இடமாற்றம் செய்யாததுனால அந்த அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு நேரம். நீங்க பதவிகளை நோக்கி டிராவல் பண்ணாம உங்களுடைய வருமானத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம், ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இந்த 5 கிரகங்களும் சேர்க்கிறதுனால இந்த காலகட்டம் குழந்தைகள்னால சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தோடு அந்த குழந்தைகளினுடைய பிரிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த நேரம் உங்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமைவதற்குண்டான ஒரு தருணம். யாரெல்லாம் துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு திருமண வாழ்க்கையை வெளிநாட்டுல அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல அதற்குண்டான சில வாய்ப்புகளும் அதற்குண்டான சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் துலாம் ராசி பெண்கள் ஒரு புதிதாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் தனக்குன்னு தொழில் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த பெண்கள் எல்லோருமே அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஸ்டார்ட் அப் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன அளவிலான சில ஸ்மால் பிசினஸ எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி பெண்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த பிப்ரவரி மாதத்துல மாணவர்கள் தங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு அயராது உழைக்கக்கூடிய ஒரு தருணம். ஹார்ட் ஒர்க் அப்படின்றத தாண்டி மோஸ்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு தருணம். இரவு பகல் பார்க்காமல் ஓய்வெடுக்காமல் இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த சில உயர் படிப்புகளை எடுக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் மருத்துவத்துறைக்காக நிறைய ஒரு போராட்டத்தை வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்தையே இவங்க அந்த நீட்ன்ற மாதிரியான சில எக்ஸாமுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதுல இந்த மாதம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளர்கள்னால மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைவதற்குண்டான ஒரு நேரம். தொழிலாளர்கள் யாருமே நிரந்தரமா தங்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஒரு 10 நாள் வராங்க, ஒரு மாசம் வராங்க, ஒரு 3 மாசம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வேற ஆளை தேட வேண்டியதா இருக்கு. இதே ஒரு குழப்பாவே எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலாளர்கள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல இருந்து நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், அடுத்து டாக்டர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உயர் பதவிகள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையை விடக்கூடிய ஒரு தருணம். உயர் பதவிகளுக்காக, உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்காக, வேறொரு பதவி மாற்றத்திற்காக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையை விட்டு வேறொரு வேலையை தேடுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில உறவுகள்ல நிறைய ஏமாற்றங்கள். 5ஆம் இடத்துல கிரகம் ராகுவோட, 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த செவ்வாய் பகவான், அடுத்து அந்த 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உறவுகள் ரீதியான சில விஷயங்கள்ல நிறைய பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம்.
காதல் போன்ற விஷயங்களே இவர்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காதல் தோல்வியினால ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் இருக்கு. அந்த திருமணத்தை ஏற்று நடத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாம இருக்கிறாங்க. குடும்ப உறவுகளும் உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது ரீதியான சில விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.